இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் சொல்ல போறேன். மெயினா வந்து சவுண்ட் அதிகமா கேட்கவே இல்லை. ஒரு மைக் வச்சோ இல்ல ஒரு சவுண்டோ பேசல. தலைவன் வந்து ரொம்ப சோர்வா உடஞ்சு போய் பேசியிருக்கான். அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துலாமா? என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை நடந்திருக்கு. நான் எப்படி இருக்குன்னா என் மனசு ஃபுல்லா வலி மட்டும்தான். என்னோட சேஃப்டி விட அதிகமா பார்க்காம என்ன பார்க்க வர மக்கள் பத்திரமா வரணும், பத்திரமா போனோம் அப்படின்னு மட்டும்தான் முழுக்க முழுக்க நான் அரசியல் வந்ததுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதனாலதான் நாங்களே இடத்த சூஸ் பண்ணி இடத்த கேட்டோம். அந்த இடத்தையும் தர மாட்டாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நானும் மனுஷன் தான். நானும் அந்த இடத்துல போலான்னு பார்த்தேன். போனா திருப்பியும் தேவையில்லாத பிரச்சனை எதனா உருவாகுமோ அப்படின்னு நான் என்னதுனாலதான் அன்னைக்கு நான் அங்க போல. இல்லைன்னா நான் கண்டிப்பா போயிருப்பேன். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை பார்க்க வரேன். நான் இதுக்கு முன்னாடி 4-5 மாவட்டத்துக்கு போனேன். அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லை. கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு? மக்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா உண்மையும் தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். இங்க இருக்க மக்கள் எல்லாம் பேசுறப்போ அந்த கடவுளே நேரடியா இறங்கி வந்து பேசுற போல இருந்துச்சு. அவங்க சொன்ன உண்மை அனைத்துமே அந்த கடவுளே வந்து நேரடியா சொன்ன போல இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாரு. இருந்தவங்க எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சாலுமே நான் என்னதான் சொன்னாலுமே அதுக்கு எதுவுமே ஈடாகாது. போனதுதான் என்ன மனசார மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் அரசியல் இருந்து பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சமூக வலைதளங்களை என்ன பத்தி பேசுறவங்க மேல எஃப்ஐஆர் போறாங்க. அங்கிருந்த தொண்டர்கள் மேல எஃப்ஐஆர் போறாங்க. ஏன் போடுறீங்க? சிஎம் சார், எது இருந்தாலுமே என்னை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வீட்டுல தான் இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸ் தான் இருப்பேன். என் மேல என்ன வேணா பழி போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, அதை விட்டு கூட தேவையில்லாத இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இதை பத்தி நீங்க என்ன நண்பர் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த வீடியோ பார்த்தது வந்து அந்த விஷயம் ஒரு மாதிரி மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அண்ணன் இப்படி பேசுறது மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.